எனக்காக தேவதைகள் காத்துன்னு இருக்கு. எவ்வளோ அழகாக குடிக்கிற பாரு தண்ணி. ஹாய் ஹலோ வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து நான் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் இது. நான் சின்ன வயசில் லீவுக்கு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஊர் இது. இந்த ஒவ்வொரு இடமும் நான் சிறு வயதுலேருந்து பெரியவளாகிற வரைக்கும் பஸ்ஸில் போகும்போது ரசித்து பார்க்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே நான் அசையாமல் பார்த்துட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரை. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்கள் ஊர் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்த இடங்கிறதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். அதனால் நிறைய பெருசாக தான் எடுத்தேன், உங்களுக்காக சின்னதாக எடிட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சாரி, லாங்காக போகுதுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து ஆடி மாதம் முதல் வாரங்கிறதுனால எங்கள் அப்பாவுடைய குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போகிறோம். போய் நல்லபடியாக வச்சுட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வந்துட்டோம். இப்போ அதோடைய நிகழ்வை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை. சரிங்க வீவர்ஸ், இதை வந்து நான் எதனால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா, பிறந்த வீட்டில் நம்ம கல்யாணமானவங்க பெண்களுக்கு இது குறிப்பாக சொல்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து அதோட தந்தையோட குலதெய்வத்தை மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. அவங்களும் நமக்கு ஒரு கண்ணு மாதிரி தான். ரெண்டாவது தான் நம்ம புகுந்த வீட்டுக்கு போகிற குலதெய்வம் இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே முக்கியமானது. ஏன்னா நம்ம சிறு வயதுலேருந்து வளர்ந்து ஆளாகி இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றி வழி நடத்தக்கூடிய சக்தியும் ஆதரவும் அவங்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஷ்ட தெய்வங்களும். அதை நல்லபடியாக என் தெய்வம் எனக்கு செஞ்சு கொடுத்ததுங்கிறதுனால நான் நன்றியை தெரியப்படுத்த விதமாக நான் போகிறேன். அப்படிதாங்கிறது இல்லை, எப்போவுமே நம்ம தந்தையோட குலதெய்வத்தையும் நம்ம மறக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம பங்கு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தெய்வம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகள். எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து பார்க்கலன்னா அவங்க மனசு வருத்தப்படும், அவங்களுக்கு திருப்தியை அளிக்காது. அதனால் உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா ஒத்துமையாக வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணி கும்பிடணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா வியூவர்ஸ்? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ். மூந்து கொஞ்சம் காமி. ஹாய் ஹாய், மூந்து கொஞ்சம் காமி. போதுமா? நீ காமிமா, சிரிப்பு வருதா? நீ காமி. தடாகத்தில்
கண்களோ. தடாகத்தில் மீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கிரு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டார். ஜதி என்னும் மழையினிலே நதி இவள் நனைந்திடவே. அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது. எந்த மனமெங்கும் மனம் வீசுது. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. நீரலைகள் இடமாய் ஆமா வருவாங்க எல்லாரும். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ.
அப்பா கூட தூக்கூடாது. நல்லா துர்கா மாதிரி ஒரு கொண்டை, சின்ன துர்கா வந்துக்கிறாங்க. ரூம்ல எடுக்கணும். இதான் சின்ன சாமி. சின்ன சாமி, சின்ன சாமி. ஆஃப் பண்ணிக்கிறேனே. ஆயிட்டாவா? சரி சரி. பஸ் எப்படின்னா எப்படி அங்கே தான் இருக்கீங்களா? அப்படி இருக்கணும். பஸ் வரணும். குரங்கு பாரு, அதுதான் காட்டுங்களா குட்டி குரங்கு. அது எப்படி சர்க்கஸ் பண்ணுது பாரு. என்ன சாப்பிட கூப்பிட்டா பார்க்கும். பாக்குது பேர் கூப்பிட்றாங்களா? யார் கூப்பிடுறது? யாரும் கூப்பிட்டாங்களே இப்போ. 3 இருக்குமா? அங்க ஒன்று உக்காந்துக்குது கட்டியாண்ட. அது க்யூட்டாக இருக்குதுல்ல அந்த குட்டியை. கிட்ட தான் போவோம், என்ன தான் நடக்குது பார்ப்போம். பார்க்கலாம். முதல்ல அது நம்ம கூட இருக்கணுமேம்மா. அது ஓடிடுச்சு. கை உதறுதுடா எனக்கு. ஓடிடுதுங்க. எடு ஜூம் வச்சு அசைடு. எனக்கு அசைடு என் கை. மாடை போயிடுகிறேன். பார்க்குதுடி, நம்மள தாடி பார்க்குது. எல்லாமே நம்மள தான் பார்க்குது. இன்னும் நல்லா கூட வைக்கலாம். என்னடி சாப்பிடுது? ஏதோ சாப்பிடுது. வளர்க்குறாங்களா? அங்கேருந்து ஒன்று ஒன்றா ஓடிடுது. இல்லை வளர்க்குறாங்களான்னு தெரியல. அங்கேருந்து கூலாக ஓடிடுது. அங்கேருந்து தான் நிறைய ஓடிடுது. அது ஏதோ ஒன்று சேர்த்து மாடாது. அதுக்கு பாட்டு கூலாக உட்காந்துது. இன்னும் கிட்ட போய் பார்ப்போம். சேப்பஸ் கொடுத்து உட்காந்துடுங்க. இது தெரியாமல் கிட்ட போவாதேன்னு. கூலா போறாரு. ஆனா சாப்பிடணும். எங்க ஆயாவா? ஆயா முனிமா, முனிமா அத பேசுது. அது மரத்துல ஏறத்துக்கு பாக்குது. மணிக்கு வாய் வளருது. மோனி ரியானு
மணி உன்னை வந்து வித்தியாசம் தெரியலையா? அவங்கள மாதிரி தான் இருக்கிறியா நீ? போவாதே போச்சு மண்ணு போச்சு. எவ்வளவு சூப்பரா பார்த்துட்டு ஓடிச்சு. பல்கு தான் அதுக்கு. பன் பட்டர் ஜாம் புதுசு. குடுக்கத்துக்கு இல்ல எனக்கு பாதி குடு அப்படின்னு கேட்டு அம்மா தெய்வமே எங்க கிட்ட வருது பாரு மணி. கோவப்படுதுடாது. அது எவ்வளவு குட்டி ஓட்டி வச்சுக்குது பாரு. வரப்போ அந்த வயசுலேருந்து வளர்த்துனுச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். அப்படியே மனசால் மாதிரியே வளருது. பார்த்துருக்கேன் நான் நிறைய டிவி ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். அழகாகவும் இருக்கக்கூடாது, உண்மையான குழந்தைங்க மாதிரியே இருக்குது வளர்த்தா. போட்டுவிட்டு அழகாக இருக்குது. இவரை பார்த்தா ஒரு முனீஸ்வரர் ஃபீல் வருது. சாமியா கும்பிட்றீங்க? அப்படியே கைடிக்கோ. கொஞ்சம் ஓவரத்தா போயிட்டோமோ அப்படின்னு போகுது. அது மாதிரி இலையில எப்படி கிள்ளுது வர. மாசமாகுதுன்னு 2 பண்ணு ஒண்டியா